தொழில்நுட்ப பூங்கா தந்த மானாவாரி வேளாண் பயிர்களின் சாகுபடி உத்திகள் மூலம் பயனடைந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா கே ராமநாதபுரம் கிராம வேளாண்மையாளர் பி பொதிகைமலை அவர்கள் தரும் யோசனைகள். எனக்கு 15 ஏக்கர் இருக்குது. இதை நான் மக்காச்சோளம் சாகுபடி செஞ்சுக்கிட்டு வருகிறேன். பாரம்பரியாக ஒரு 30 வருஷம் காலமாக செய்துக்கிட்டு வருகிறேன். எனக்கு இந்த பாரம்பரிய தொழில் தெரியாதனால கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி மையத்திலேருந்து நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்காங்க, அங்கே போனால் சில விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி மையத்துக்கு போனேன். அங்கே போய் சில ஆஃபீஸரை பார்த்து அவங்க தொழில்நுட்ப பூங்காவுக்கு கூட்டி போனாங்க. கூட்டி போய் அங்கே சில ரகங்களை எனக்கு காட்டினாங்க. அந்த ரகங்களை நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவங்க ரகங்களையும் போது அது இந்த வரப்பு கட்டமைப்பு, வரப்பு சாலைகள், நிலக்கட்டமைப்புகள் இதெல்லாம் சொன்னாங்க. சொன்னேன். அதை பார்த்து எங்கள் ஊருக்கு என்னுடைய இடத்தில் நான் இந்த மக்காச்சோளம் மானாம்பரிக்கு ஏற்றது கோ 8, கோ 11 இந்த 2 ரகத்தையும் நான் பயிரிடப்பட்டேன். சால்பார் அடிக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி தேங்கிச்சு. தேங்கும் போது எங்கள் பயிர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு களைக்கொல்லி ஒரு இதை உணர முடிஞ்சது. களைக்கொல்லி அசிட்டா மருந்து 1 ஏக்கருக்கு 50 மில்லியும், அதோட இந்த பசை ஒட்டு பசை 100 மில்லியும், பவுட்ரு அட்டசன் பவுட்ரு 1/2 கிலோவும் 1 ஏக்கருக்கு தொளிச்சேன். அது தொளித்த பிறகு களை கண்ட்ரோலுக்கு வந்தது. கண்ட்ரோலுக்கு வந்த உடனே 1 ஏக்கருக்கு 28 யூரியாவும் 17 டிஏபியும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் தூருக்கு போடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பயிர் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்தது. அது இந்த கருத்தை நான் கேட்கறதுக்கு முன்னால் சாகுபடி பண்ணும்போது இந்த கட்டமைப்புலாம் எனக்கு தெரியாத நேரத்தில் சாகுபடி பண்ணாலும் அது கீழே கீழே சாஞ்சது. அதுக்கு பிறகு தான் இவங்க சொல்கிற ஒரு விஞ்ஞானிகள் சொல்கிற முறைகளை நான் சால் பற்றி அடித்து வரப்பு மூலியமாக ஊனி போடும்போது நல்ல முறையில் பயிர் கொஞ்சம் வளர்ச்சியே நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த மேக்சிமம் மக்காச்சோளம் மேக்சிமம் பவுடரை அந்த கருது வந்த பிறகும் பூ வந்த பிறகும் அடிக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த பூ வளர்ந்த பிறகு அந்த மேக்சிமம் மக்காச்சோளத்தை 1 ஏக்கருக்கு 3 கிலோ வீதம் நான் தொளித்தேன். தொளித்த பிறகு எனக்கு கருதும் நல்லா இருந்தது, நல்ல மாசல் தந்தது. அந்த மாசல் எனக்கு முன்னாலே விட இப்போ எனக்கு அதிக லாபம், கிட்டத்தட்ட ஒரு 75,000 வரைக்கும் எனக்கு லாபம் கிடச்சிது. லாபம் நான் இது செய்ததை பார்த்து பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் பார்த்து எனக்கு நல்ல முறையில் அவர் நல்லா செய்தார், அவரை பார்த்து நம்மளும் அதை பண்ணலாம், அவங்களும் பண்ணாங்க. அவங்களும் பண்ணுறதுனால அவங்களுக்கும் இந்த லாபம் கிட்டுச்சு. இதனால் கோவில்பட்டி வேளாண்மை துறையிலேருந்து நல்ல ஒரு விஞ்ஞானிகள் மூலமாக நாங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க அனுபவம் போது எங்களுக்கு ரெண்டு நல்ல லாபமும், எங்களுக்கு ஒரு வேளாண்மை ஆராய்ச்சி மையத்திலேருந்து எங்களுடைய உழைப்பு இணையும் போது வறண்ட பூமியை கூட நல்ல லாபம் ஈடுகட்ட முடியும் என்கிறே நாங்கள் உணர்ந்தோம். இது எங்களுக்கு ஒரு வேளாண்மை துறை எங்களுக்கு கலங்கரை விளக்கம் மாதிரி எங்களுக்கு பயன்பட்டது. இதனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நன்மையாகவும் உணர முடிஞ்சது. மற்ற விவசாயிகளும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா மகசூலிச்சுதாங்க. இது வேளாண்மை துறையினால எங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுத்தது. வருஷத்துக்கு ஏக்கர் 30 குண்டாலிருந்து 35 குண்டால் வரைக்கும் வந்தது. லாபம் 75,000 வரைக்கும் எங்களுக்கு லாபம் கிட்டும்போது எங்களுக்கு லாபத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் அவங்க சொன்னதுனால கோவில்பட்டி விஞ்ஞானிகள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால எங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்க நாங்கள் உணர்ந்தோம். இதே மாதிரி மற்ற விவசாயிகளும் என்னை பார்த்து செஞ்சாங்க, அவங்களுக்கு நல்ல லாபம் கிட்டுச்சு. அதனால் எங்களுக்கு மொத்தத்தில் கோவில்பட்டி வேளாண்மை துறையும் இந்த விவசாயிகள் இணையும் போது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்க முடியுங்கிறது மொத்தத்தில் கோவில்பட்டி வேளாண்மை துறை ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி எங்களுக்கு தோட்டத்தில் அடிச்சது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி பொதிகைமலை அவர்களை 08598063120 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைய வழியாகவும் பார்க்கலாம். பிரச்சார் பாரதியின் வேவ்ஸ் OTT செயலியில் டிடி தமிழ் சேனலை தேர்வு செய்து காணலாம். யூடியூபில் டிடி தமிழ் ஃபார்ம் அண்ட் ஆக்ரோ என்ற சேனலிலும் காணலாம். மேலும் எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com.
மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800 1801 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.